ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. யார் பேச்சை கேட்டு, கோமதியோட அண்ணன் பேச்சை கேட்டு இப்படியே போராடலாம், இப்படி தட்டுவிட்டு இருந்தீங்கன்னா என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாமல் நம்ம கோமதி வீட்டில் அதாவது அவங்க இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் மவன் தான் தெரியாமல் இருக்கேம்மா, வயசான காலத்தில் ஏன் இப்படி ஒரு வில்லத்தனமாக பண்ணுறாங்க அவங்க, அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக ஹாப்பியாக இருக்காளான்னு சொல்லிட்டு ராஜோட அம்மா கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பாசம் விட்டு போகாமல் இருக்குமா, பெத்த பிள்ளையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் ஒரு பக்கத்து அண்ணன் ஃபீல் பண்ணுவாரேன்னு கிளம்பி போயிட்டாங்க. என்னடா அது மாற்றி பாசத்தை பரிமாறிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக பரிமாறினது போதும்ப்பா, வாங்கப்பா டேபிளுக்கு வாங்கப்பா, சாப்பாடு பரிமாறலான்ட்டாங்க. கூட்டு போய் உட்கார வச்சா ஐயோ கோசுங்கிறாங்க, கூட்டுங்கிறாங்க, பொரியலுங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஜர்க் ஆகிட்டார். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கதிரோட மாமா தான். உடனே இல்லை எல்லாரும் அங்கே போனோம்னா அண்ணன் வீட்டுக்கு போனோம் ஒன்றும் கிடைக்காது, இங்கேயே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க சொன்னதை கேட்டு ஆஹா நமக்கு சோறு தான் முக்கியம்னு உட்காந்துட்டாரு. எனக்கு கல்யாணம் அவளேன்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களான்னு சொன்னோடனே அவரை பற்றி பேசணுன்னு கொஞ்சம் ஜாலியாக ஹாப்பியாக மூடுக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் சோகம் இருக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சோடனே கிளம்பி உள்ளே போனால் ரூம்குள்ளே பயங்கர சண்டை. யாருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனாவுக்கும் நம்ம மீனாவோட ஹஸ்பண்டுக்கும் தாங்க. ஐயோ அடிச்சுக்காத குறை தான், நீ தான் காரணம்னு அடிச்சுக்கிறாங்க. ஏங்க அவங்க ஒரு நல்லது நினச்சி பண்ணாங்க, இதில் என்னங்க ஆயிடுச்சு? இப்படி ஆனதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி விடுங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வெளியே நின்று ஃபீல் பண்ணிருக்காரு. இதை பார்த்த கோமதிக்கு அச்சோ என் புருஷனவங்க இப்படி ஃபீல் பண்ணுறானே, இதுக்கெல்லாம் காரணம் வில்லத்தனமே நீதாம்மா. சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்ட இடையில கதிருக்கு கல்யாணம் பண்ணவும் தான் இவ்வளோ பெரிய பேச்சு வந்துச்சு, தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுமா பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்து கண்டிப்பாக நம்ம பையனுக்கு நல்லதாக ஒன்று அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாற்றி ஆறுதல் சொல்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. சரி, கோமதி அம்மாவும் ஒரு வழியாக கொந்தளிச்சதை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா மாட்டிக்கோமே அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.